வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 8th லெவல் போஸ்டிங், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் ஒரு 35 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது 2024 நடந்த 10th லெவல் எக்ஸாமோட கொஸ்டின்ஸு. கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கல்பேலியா டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம் ஆகும்? ராஜஸ்தான் மாநிலத்தோட செவ்வியல் நடனம் தான் கல்பேலியா. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பானது எது? சென்னை மாநகராட்சி. இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை மாநகராட்சி தான். உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? உள்ளீட்டு கருவி அல்லாததுன்னா இன்புட் டிவைஸ் எது கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஞாபகம் வச்சுக்காங்க. அது போல தான் இது. ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கி அப்படின்னா ஸ்பீக்கர்னு அர்த்தம். அது வந்து அவுட்புட் டிவைஸு. ஸ்பீக்கர்லேருந்து சத்தம் வெளியில் தான் வரும். சரிங்களா? சுட்டு அப்படிங்கிறது மவுஸு. இப்போ மவுஸ் மூலமானா நம்ம இன்புட் ஏதாவது கொடுக்கலாம், உள்ளே அதை கம்ப்யூட்டருக்கு அனுப்பலாம். அதுதான் உள்ளீட்டு கருவி. விசைப்பலகைனா கீபோர்ட், இந்த டைப் பண்ணுறது இதெல்லாம் வரும். அடுத்து விரலி அப்படின்னா பென்ட்ரைவ், இதெல்லாம் வந்து உள்ளீட்டு கருவியில் வரும். பட் ஒலிபெருக்கி வந்து இன்புட் டிவைஸ் கிடையாது, உள்ளீட்டு கருவி கிடையாது. அது வந்து அவுட்புட் டிவைஸ். கீழ்கண்டவற்றுள் உள்ளீட்டு கருவி எது? இன்புட் டிவைஸா எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. இப்போதான் நான் ஆன்சர் சொன்னேன். கீபோர்டு. கீபோர்டு வந்து இன்புட் டிவைஸில் வரும்னு சொன்னேன். அப்போ இவங்க உள்ளீட்டு கருவி தானே கேட்டிருக்காங்க. கீபோர்டு தான் உள்ளீட்டு கருவி. இந்தியாவின் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளது? ஆறு மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் கிடையாது. ஆனால் மற்ற மாநிலங்கள் மொத்தம் வந்து இந்தியாவில் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது. மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர்? முதலமைச்சர் தான் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது? அறுபத்தி 62. இதுவே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதுன்னு கேட்டாங்கன்னா 65. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? இது வந்து 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் பார்த்துக்காங்க. டிரைவர் எக்ஸாமும் பார்த்துக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பார்த்துக்காங்க. இது போல் பேசிக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். குடியரசுத் தலைவர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் குடிமகன். அது மட்டும் இல்லாமல் முப்படைகளின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான். இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடு? ஏழாவது பெரிய நாடு. தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாக உள்ள இடம் எது? சின்னக்கல்லார். தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது?
சீனா. ஒரு மகிழுந்து 0.21 மணி நேரத்தில் 16.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 1 மணி நேரத்தில் அது கடக்கும் தூரம் எவ்வளவு? இந்த கொஸ்டின் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 80 கிலோமீட்டர். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிக்காங்க, தெரியலனா கவனிச்சுக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 16.8 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மணி நேரத்துக்கு? 0.21 மணி நேரத்துக்கு. எவ்வளோ மணி நேரத்துக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 1 மணி நேரத்துக்கு. அப்போ இன்ட்டு 1 இது போட்டுட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் இப்போ என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, இங்கே இந்த புள்ளியில் இருக்குது, அதாவது தசமத்தில் இருக்குது இந்த எண்கள். இப்போ நீங்கள் இதை அடிக்கிறது கஷ்டம். அப்படியே இருந்தால் ஈஸியாக இப்போ கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, மொத்தம் எத்தனை ஸ்தானம் இருக்குது அதிகபட்சம்னு பாருங்கள். இப்போ 16.8ல் ஒரு ஸ்தானம் இருக்குது. 8க்கு பக்கத்தில் புள்ளி இருக்குது, அப்போ ஒரு ஸ்தானம் தான். ஆனால் இங்கே பாருங்கள் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. 1, 2 பக்கத்தில் தான் புள்ளி இருக்குது, அப்போ 2 ஸ்தானம். அப்போ அதிகபட்சம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால அதிகபட்சத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த 2 ஸ்தானத்தை நீக்கணும் அப்படின்னா 100ஆல் பெருக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்தானம்னா 10ஆல் பெருக்கணும். ஆனால் அதிகபட்சம் 2 ஸ்தானம் இருக்குது, அப்போ 100ஆல் பெருக்கிக்கலாம். ஒருவேளை அதிகபட்சம் 3 ஸ்தானம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1000ஆல் பெருக்கிக்கணும். அப்போ தான் அந்த புள்ளி போகும். ஓகேங்களா? இப்போ மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கணும். மேலேயும் 100ஆல் பெருக்கணும், கீழேயும் 100ஆல் பெருக்கணும். இப்போ பெருக்கும்போது என்னாகும்? 1, 6, 8, 0, 0 வந்திருக்கும். இந்த ஒரு ஸ்தானம் எடுக்கும்போது 1680ன்னு வரும். அதே போல் இந்த 0.21 × 100 பெருக்கும்போது இங்கே தனியாக போட்டுறேன், இப்படி வந்திருக்கும். 2 ஸ்தானத்தில் புள்ளி கொடுத்தும்போது 21 வந்திருக்கும். இது 2 போயிருக்கும். அப்போ அதை அப்படியே தனியாக போட்டலாம். 1680 / 21. இப்போ எங்கேயுமே புள்ளி இல்லை பாருங்கள். இப்போ ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். இதை நீங்கள் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 80 வரும். இதை கிராஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 80 தான் ஆன்சர். ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இதெல்லாமே புக் பேக் சம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே தெரிஞ்சவங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் போடுங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 160. ஸோ இது எப்படி கிடைக்குன்னா, ஓர் எண் கொடுத்துருக்காங்க, அந்த எண் எது நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணோட மதிப்பை 25% குறைத்தால், அப்போ 100ல் 25% போயிடுச்சுன்னா 75%. அதை எப்படி போடலாம்னா x × 75/100ன்னு போடலாம். இப்படி போட்டால் அதுக்கு மீனிங் வந்து இதுதான். இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது? 120 கிடைக்குது. இப்போ அந்த எண் தான் நமக்கு தெரியணும். அப்போ எக்ஸை இப்படியே வச்சுட்டு 120 இங்கே இருக்கட்டும். இந்த எண்களை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 100 இந்த சைடு போனால் மேலே வந்துடும், 75 கீழே வந்துடும். இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 160 வரும். நீங்கள் வந்து 5ஆம் ஏற்பாடு போட்டுக்கலாம். 1 5 5 5 25, இங்கே 2 5 10, 0 அப்படியே வருது. மறுபடி 3 5 15, 4 5 20. இந்த 3 எப்படி அடிக்கலாம்னா 4 3 12, 0 அப்படியே வந்துடும். அப்போ 4 4 16, இந்த 0 வந்துடும். 160 தான் ஆன்சர். இந்தியாவில் இந்திய குடிமகனாவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன? மொத்தம் 5 வழிகள் இருக்கு. சமயச்சார்பின்மை என்ற சொல் டேஷ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த சமயச்சார்பின்மை என்ற சொல். இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10th லெவல் எக்ஸாம்லேயே 2024 கேட்டிருக்காங்க. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் டேஷில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆயிரத்தி 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலக மனித உரிமைகள் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. இங்கே தினம் விட்டுட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக மனித உரிமைகள் தினம் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது?
புதுடெல்லி. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 எக்ஸாமுக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருக்க மாதிரி நீட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். அப்புறம் டிரைவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல எப்படி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்களோ அதுவும் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடிஷனல் கொஸ்டின்ஸும் சேர்த்துருக்கோம். தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1993. ஐநா சபை 1979ஆம் ஆண்டை டாஷ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது? இது வந்து குழந்தைகள் சர்வதேச ஆண்டு. போக்சோ சட்டம், போக்சோ ஆக்ட் இருக்கு இல்லையா, அது எந்த இயர் கொண்டு வந்தாங்க? 2012 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போக்சோ சட்டம். மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? ஜெனீவா. சித்தன்னவாசல் குகை கோயில் எங்கு அமைந்துள்ளது? புதுக்கோட்டை. இது போல சிம்பிள் கொஸ்டின்லாம் பார்த்துக்காங்க. சித்தன்னவாசல் குகை கோயில் இருக்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை. டிரைவர் எக்ஸாமுக்கு இது போல பார்த்துக்காங்க. ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம், இதுவும் தெரிஞ்சுக்காங்க. தூத்துக்குடி. நைல் நதி நன்கொடை என அழைக்கப்படும் நாடு எது? எகிப்து. 4:7 சமான விகிதமானது? 12:21. இப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த நம்பர் வேணால் கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த நம்பரை எதால் பெருக்குறீங்களோ அதே நம்பரால் இந்த நம்பரை பெருக்குனீங்கன்னா இங்கே ஆன்சர் இருக்கணும். அப்படி தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போ 2ஆல் பெருக்கி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 4 2 8 வரும், 7 2 14 வரும். அது போல் ஆன்சர் இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. அதாவது 14:8 இல்லை, 8:14 இருக்கணும். சரிங்களா? அப்போ இல்லை. அடுத்து 3ஆல் பெருக்கி பாருங்கள். 4 3 12, 7 3 21 இருக்கா? இதுதான் ஆன்சர். இப்போ 4ஆல் பெருக்கி பார்த்தீங்கன்னா இருக்காது. 4 4 16, 7 4 24, அதுவும் இருக்காது. ஸோ இது போல தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இதற்குரிய விடை 12:21. முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரம் மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. இந்த சம் வந்து 2-3 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதற்குரிய விட 5 மணி 38 நிமிடங்கள். தெரியாதவங்க ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் பிளேலிஸ்ட்டில், அதில் போய் பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய மேக்ஸம் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் கூடுதல் காண்க. 3 7 11 40 உறுப்புகள் வரை. இதற்குரிய விடை 3240. இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஃபார்முலா சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசைக்கு ஃபார்முலா Sn = n/2. தெரியாதவங்க எழுதி வச்சுக்காங்க. 2a + n-1 × d. இதுதான் இதற்குரிய ஃபார்முலா. இப்போ Sn அப்படிங்கிறது எத்தனை உறுப்புகள் கொடுத்துருக்காங்க? 40 உறுப்புகள் வரை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ S40. n அப்படிங்கிறது இங்கே 40 குறிக்குது. ஏன்னா இவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க அதனால். அப்போ n வர இடத்துலாம் 40 போட்டுக்காங்க. 40/2. இது ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது 2.
இந்த 2 ஃபார்முலாவில் இருக்குது. ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு எந்த உறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஏ. இந்த ஸ்டார்டிங் உறுப்பு பாருங்கள் 3 தான். அப்போ 2 × 3 ப்ளஸ் n-1 என்னது 40 - 1 டேரெக்டாகவே போட்டுறேன் 39 வரும். டி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ். அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா 7, அதுலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். T2 - T1 டேர்ம் 2 - T1 அதான் டேர்ம் 1. அப்போ 7 - 3 என்ன வரும் 4. இதுதான் டிஃபரன்ஸ். அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னா ரெண்டாவதுலேருந்து 1 கழிக்கணும். அதே போல் மூணாவதுலேருந்து 2 கழிச்சிங்கனாலும் அதே 4 வரணும். ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். 11லேருந்து 7 கழிச்சிங்கனாலும் 4 தான் வரும். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். n-1 × டிங்கிறதுனால இது ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். இது 4. இப்போ இது 20 வந்துடுமா அடிச்சுட்டா இங்கே போட்டுக்கிறேன். 2 × 3 என்ன வரும் 6. இங்கே போடுறேன் நான் 6 ப்ளஸ் 4 39 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 156 வரும். நீங்கள் பெருக்கிக்கங்க. 156 ப்ளஸ் 6 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162 வரும். அப்போ 20 × 162 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3240. இதை பெருக்கி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதான் ஆன்சர் 3240. சிக்ஸ் பவர் 2 × 6 பவர் m = 6 பவர் 5 எனில் எம்மின் மதிப்பு காண்க. இது பார்க்க தான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இது போல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி. என்னென்னா இந்த பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது அடிமானம் இது சொல்கிறோம்ல 6 6 6ன்னு தான் வருது. எல்லாமே ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 எண்களை பெருக்கும்போது அடுக்கில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம கூட்டிக்கலாம். அதாவது அடிமானம் ஒன்றா இருந்துச்சுன்னா மேலே அடுக்குங்கிறது இதுதான் மேலே இருக்குது 6 பவர் 2 அப்புறம் 6 பவர் mன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த அடிமானம் ஒன்றா இருக்குச்சுன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் 2 + mன்னு எழுதிக்கலாம். அதே போல் இங்கேயும் வந்து 6 தான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன அடுக்கில் கொடுத்துருக்காங்க 5. அப்போ 2 + m = 5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நமக்கு தேவை எம்மோட மதிப்பு தான். எம்மை இந்த சைடு வச்சுக்கோங்க. 5 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 இந்த சைடு போகும்போது மைனஸில் வந்துடும். 5 - 2 என்ன 3. அப்போ 3 தான் இதற்குரிய விடை. இது எல்லாமே புக் பேக் சம்மு. 3 இதற்குரிய விடை. 100/10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாது? ஆல்ரெடி இது வந்து நம்ம ஒரு வீடியோலேயே பார்த்துருக்கோம். இதற்குரிய விடை 20. அதாவது 100 வந்து 10 தடவை போட்டு பெருக்குறீங்க. இப்படி 10 தடவை போட்டு பெருக்கும்போது உங்களுக்கு கடைசியாக ஒரு ஆன்சர் வருது இல்லையா, ஒன்று பக்கத்தில் 0 0 0 0ன்னு வருது இல்லையா, எத்தனை 0 இருக்குன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 20 0 இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் இதை 100 நான் 3 தடவை தான் போட்டிருக்கேன். 10 தடவை போட்டு பெருக்குனா, ஏன்னா அடுக்குனா அப்படி தானே போடுவோம். இப்போ 2 ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம் 2 × 2ன்னு போடுவோம். 2 பவர் 6னா அது 6 தடவை போடுவோம். அதே போல் 100/10னா 100 10 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். கடைசியாக ஒரு ஆன்சரில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 0 இருக்கும். இதுவும் புக் பேக் சம் தான். அப்படியே கொடுத்துருக்காங்க புக் பேக் சம்லாம். கீழ்காணும் பின்னங்களை தசம எண்ணாக மாற்றுக. ஆன்சர் தெரிஞ்சவங்க செக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. 0.6 வரும். இப்போ 5 வந்து இதில் நம்ம வகுத்து பார்க்கணும். 3ல் அடங்குமா அடங்காது. அப்போ 3 பக்கத்தில் என்ன பண்ணுவோம் 0 சேர்ப்போம். இங்கே 0 சேர்க்குறீங்கன்னா இங்கே 0 போட்டு புள்ளி வைக்கணும். ஏன்னா புதுசாக 0 சேர்த்துருக்கோம். அதனால் 6 × 30 அவ்வளோதான் விடை. செவன் 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த விகித சமம்லாம் பார்த்தோம். நான் சொன்னேன் இங்கே எந்த நம்பரால் பெருக்குங்களோ அதே நம்பரால் தான் இங்கே பெருக்கணும். அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 25 கொடுத்துருக்காங்க. 5 எத்தனை தடவை பெருக்குனா 25 வரும், 5 தடவை பெருக்குனா 25 வரும். 5 × 5 25. அதே 5ஆல் தான் இப்போ நீங்கள் 7ஐயும் பெருக்கணும். 7 5 35 தான் இதற்குரிய விடை. இதுவே நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். இப்போ 35:25 இருக்கு இல்லையா, இதை அதாவது எளிதாக்கணும். 5 5 25 7 5 35 வரும். அதே ஆன்சர் இங்கே வருதா இப்படி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுதான் விகித சமம் இல்லை சமான விகிதம்னு அர்த்தம். இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு.
1965. பேரிடரின் போது பாதிக்கப்பட்டோருக்கும் தேவைப்படுவோருக்கும் உதவி செய்யும் சங்கம். செஞ்சிலுவை சங்கம். இந்த 35 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமிடியேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.